வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர்கள் அறிந்து வைத்திருந்த ஐம்பூத கோட்பாட்டினை 12ஆம் நூற்றாண்டு கம்பன் எவ்வாறு பதிவு செய்திருக்கிறான் என்பதை பார்க்க இருக்கிறோம். நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகென்ப என்ற செய்தியை தொல்காப்பியமும் புறநானூறும் மிக எளிமையாக பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டு கம்பன் இதனை ஒரு விடுகதையாக கம்பராமாயணத்தின் சுந்தரகாண்டத்திலே பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கம்பனுடைய பாடுபொருளோடு நமக்கு வேறுபாடு இருந்தாலும் கம்பன் இதை பதிவு செய்திருக்கிற விதம் நம்மை மகிழ்ச்சியும் பெருமையும் அடைய வைக்கிறது. அந்த பாடல் இதுதான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அமல் எம்மை அழித்து காப்பான் என்பது அந்த பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றவன் என்றால் இந்த ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கிற காற்றுக்கு பிறந்தவன் அனுமன் என்று கதை சொல்லப்படுகிறது. சீதையை பார்ப்பதற்காக அடுத்த ஐம்பெருமாற்றலில் ஒன்றாக இருக்கிற நீரை கடந்து சென்றான். எதன் வழியாக சென்றான்? மற்றொரு ஐம்பூதங்களின் ஆற்றலில் ஒன்றாக இருக்கிற ஆகாயத்தை கடந்து சென்றான். காற்றுக்கு பிறந்தவன் நீரை தாண்டி சென்றான், ஆகாயத்தின் வழியாக சென்றான். அங்கே சென்று யாரை பார்த்தான்? நிலத்திலிருந்து பிறந்தவள் என்று அறியப்படுகிற சீதையை பார்த்தான். அப்போ 4 பெரும் ஆற்றல்கள் முடிந்துவிட்டன. காற்று, நீர், ஆகாயம், நிலம். ஒன்று மட்டும் மீதம் இருக்கிறது, நெருப்பு. அந்த நெருப்பையும் அங்கே வைத்து விட்டு வந்தான் என்று கம்பன் சொல்லுகிறான். நிலம் நீர் தீவழி விசும்பு என்று கம்பன் குறிக்கவில்லை. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று கம்பன் எழுதியிருக்கிற அந்த தமிழ் விடுகதையை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக 12ஆம் நூற்றாண்டின் பிற்கால சோழர்களும் தமிழக மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.